நான் ஒரு பசு. ஓ, நான் ஒரு குரங்கு. நான் மரத்துல வசிப்பேன். ஹாய் கேர்ள்ஸ், நான் ஒரு பன்றி குட்டி. இத பாருங்களேன், அவங்க மிருக பொம்மைகளை வச்சு விளையாடுறாங்க. பாருங்க. வீட்டுப் பிராணிகள். வீட்டுப் பிராணிகள். இந்த மிருகங்கள் மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்டவை. பசு. இது பசு. இது மா என்று கத்தும். நாம் தினமும் சாப்பிடும் பாலை பசு தருகிறது. நாய். இது ஒரு நாய். நாய் குரைக்கும். இது நமக்கு நல்ல நண்பன். இது நம் வீட்டை காவல் காக்கும். பூனை. இது ஒரு பூனை. மியாவ் என்று கத்தும். இது ஒரு நல்ல செல்ல பிராணி. இது எலிகளை பிடிக்கும். வீட்டிற்கு பூச்சிகள் வராமல் தடுக்கும். எருமை. இது ஒரு எருமை. இதனுடைய தோல் காலணிகள் செய்ய பயன்படுகிறது. எருமை நமக்கு பால் தருகிறது. இது செம்மறியாடு. இது கம்பளி ரோமமும் பாலும் இறைச்சியும் தருகிறது. வெள்ளாடு. இது வெள்ளாடு. இது பாலும் இறைச்சியும் தருகிறது. இது எருது. வயல்களை உழுவதற்கும் வண்டிகளை இழுப்பதற்கும் இது உதவியாய் இருக்கிறது. ஒட்டகம். இது ஒட்டகம். இது மக்களையும் சாமான்களையும் முதுகில் சுமந்து பாலைவனத்தை கடந்து செல்ல உதவும். வண்டி இழுப்பதற்கும் இது உதவும். பன்றி. இது ஒரு பன்றி. இது இறைச்சியை தருகிறது. குதிரை. இது குதிரை. குதிரை வேகமாக ஓடும். முன்காலத்தில் போக்குவரத்துக்கு இது பயன்படுத்தப்பட்டது. வன விலங்குகள். வௌவால். இது ஒரு வௌவால். பறக்கும் பாலூட்டி இது ஒன்றுதான். இதை இரவில் நாம் பார்க்கலாம். முயல். இதுதான் முயல். புல், விதைகள், வேர்கள், குச்சிகள் ஆகியவற்றை முயல் சாப்பிடும். இது மிக வேகமாக ஓடும். யானை. இது ஒரு யானை. நிலத்தில் வாழும் ஒரு பெரிய மிருகம். இது தாவரங்களை உண்ணும். பெரிய தும்பிக்கையும் 2 தந்தங்களும் இதற்கு உண்டு. புலி. இது ஒரு புலி. பூனை வகையைச் சேர்ந்த பெரிய ஆபத்தான மிருகம் இது. இதன் உடம்பின் மீது கருப்பு வரிகள் இருக்கின்றன. சிங்கம். இது சிங்கம். இது காட்டு ராஜா என்று அழைக்கப்படுகிறது. இது மற்ற மிருகங்களை கொன்று தின்று வாழ்கிறது. நீர் யானை. இது நீர் யானை. ஹிப்போபட்டாமஸ் என்று அழைக்கப்படுவதன் பொருள் நீர் குதிரை என்பதாகும். இந்த நீர் யானை பெருமளவு நேரம் ஆற்று நீரிலேயே இருக்கும். அது மாலையிலும் இரவிலும் புல்லை தின்பதற்காக நிலத்திற்கு வரும். இதற்கு மிக நீண்ட பற்கள் இருக்கின்றன. இது தந்தம் என்றும் அழைக்கப்படும். காண்டா மிருகம். இதுதான் காண்டா மிருகம். இது தாவரங்களை உண்ணும். இதற்கு குட்டையான வலிமையான கொம்பு மூக்கின் மேல் உள்ளது. சில காண்டா மிருகங்களுக்கு ஒரு கொம்பு இருக்கும். சிலவற்றுக்கு 2 கொம்பிருக்கும். காட்டெருமை. இதுதான் காட்டெருமை. உலகிலேயே மிகப்பெரிய காட்டெருமை இது. இது இந்திய காடுகளில் வாழ்கிறது. இதற்கு கூரிய கொம்புகள் உள்ளன. நரி. இதுதான் நரி. இது சிறிய பிராணிகளை வேட்டையாடி தின்னும் தந்திரசாலி மிருகம் இது. ஓநாய். இதுதான் ஓநாய். இது பார்ப்பதற்கு பெரிய நாயைப் போல் இருக்கும். இவை கூட்டமாக வேட்டையாடும். இது ஊளையிடும். கழுதை புலி. இதுதான் கழுதை புலி. இது பெரிய நாயைப் போல் இருக்கும். காட்டில் இறந்து கிடக்கும் மிருகங்களை தேடி சாப்பிடும். கீரி. இதுதான் கீரி.
இது சிறிய எலி போன்ற மிருகங்களையும் பாம்பு பூச்சிகளையும் பிடிக்கும். கீரி பாம்பு சண்டையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இது பாம்புடன் சண்டையிடும். ஆனால் பெரும்பாலும் இதுதான் ஜெயிக்கும். சிறுத்தை, இதுதான் சிறுத்தை. அதன் உடம்பின் மீது கரும்புள்ளிகள் இருக்கும். இது நன்றாக வேட்டையாடும். இது மிகவும் பலம் வாய்ந்த மிருகம். இதன் உடல் எடையை விட அதிகமான இரையை மரத்தின் மீது தூக்கிச் செல்லும். இதன் உடம்பின் மீது கரும்புள்ளிகள் இருக்கும். உலகிலேயே மிக வேகமாக ஓடக்கூடிய மிருகம் இது. இரையை பிடிக்க இது மிக வேகமாக ஓடும். காட்டுப்பன்றி, இது காட்டுப்பன்றி. இதன் வாயின் இருபுறமும் இரு நீண்ட தந்தங்கள் உள்ளன. இது பன்றி வகையைச் சேர்ந்தது. வாலில்லா பெரிய குரங்கு. இது மனிதர்களைப் போன்றது. இது மிகவும் புத்திசாலியான மிருகம். நம்மைப் போன்றே அது கருவிகளை பயன்படுத்துகிறது. மனிதக் குரங்கு, இதுதான் மனிதக் குரங்கு. குரங்கினத்தில் மிகப்பெரிய உருவம் உடையது இது. இது மிகவும் புத்திசாலியான மிருகம். இது தாவரங்களை மட்டுமே உண்ணும். குரங்கு, இது ஒரு குரங்கு. குரங்குகள் விளையாட்டுத்தனம் அதிகம் உள்ளவை, குறும்புத்தனம் நிறைந்தவை. அவை பழங்கள், இலைகள், பூக்கள், குருத்துகள், விதைகள் ஆகியவற்றை சாப்பிடும். சில வகையான குரங்குகள் முட்டை, பூச்சிகள், சிலந்திகள் ஆகியவற்றை சாப்பிடும். கங்காரு, இது கங்காரு. இது ஆஸ்திரேலியாவில் வாழ்கிறது. இது ஆஸ்திரேலியாவின் தேசிய விலங்கு. தன் குழந்தையை சுமந்து செல்வதற்கு அதன் வயிற்றின் பகுதியில் ஒரு பை இருக்கிறது. கோலா, இதுதான் கோலா. கரடியைப் போன்ற மிருகம் இது. இது ஆஸ்திரேலியாவில் மட்டும்தான் காணப்படுகிறது. யூக்கலிப்டஸ் இலைகளை மட்டுமே இது உண்ணும். பிளாட்டிபஸ், இதுதான் பிளாட்டிபஸ். இது ஒரு பாலூட்டி. ஆனால் இது முட்டையிடும். தட்டையான மூக்கு உடையது. தன் குட்டிகளுக்கு அது பாலூட்டும். ஒட்டகச் சிவிங்கி, இதுதான் ஒட்டகச் சிவிங்கி. இது உலகிலேயே மிக உயரமான மிருகம். இது ஆப்பிரிக்காவில் வாழ்கிறது. நீர்வாழ் பிராணிகள். திமிங்கிலம், இது நீலத் திமிங்கிலம். இது உலகிலேயே மிகப்பெரிய பாலூட்டி. இது பெரும்பாலும் இறால் போன்ற சிறிய வகை மீன்களை சாப்பிடும். ஓங்கில், இது மிகவும் நட்புக்குரியது. மிகவும் புத்திசாலியானது. சிறிய மீன்களை இது சாப்பிடும். இது கடலில் வாழும். சில வகையான டால்பின்கள் பெரிய ஆறுகளில் வாழும். ஆர்கா எனும் கொல்லும் திமிங்கிலம். இது கொல்லும் திமிங்கிலம். இது பெரிய மீன்களையும் கடல் சிங்கங்களையும் பெண்குவின்களையும் கொன்று தின்னும். இதுவும் ஒரு பாலூட்டிதான். இது குட்டி போடும். கடற்பசு, இது கடற்பசு. மிகவும் அமைதியான மிருகம். 2 நீண்ட கூரிய கொம்புகள் உள்ள இது வடதுருவ பகுதிகளில் வாழ்கிறது. கடல் சிங்கம், இதுதான் கடல் சிங்கம். இது உண்மையில் ஒரு சீல். சிங்கம் போன்ற பிடரி மயிர் இதற்கு உள்ளது. கடல் யானை, இதுதான் கடல் யானை. இது தென் துருவ பகுதிகளில் வாழ்கிறது. இது பெரிய உருவம் கொண்டது. லெப்பர்ட் சீல், இதுதான் லெப்பர்ட் சீல். இது மிகவும் சீற்றமுடையது. இது பெண்குவின்களை பிடித்து சாப்பிடும். நீர்நாய், இதுதான் நீர்நாய். இது ஆறுகளில் வாழும். மீன்தான் இதன் முக்கிய உணவு. டுகாங், இதன் பெயர் டுகாங். இது மிதவெப்ப கடல்களில் வாழும். தொந்தரவு செய்யாத ஒரு மிருகம் இது. இது கடல் புல்லை சாப்பிடும். கடல் பயணம் செய்பவர்கள் இதை மனிதன் என தவறாக புரிந்து கொள்வார்கள். இப்போது இந்த மிருகம் அருகி வரும் ஓர் இனமாக இருக்கிறது. மேனட்டி, இதுதான் மேனட்டி. ஆழம் குறைந்த கடலோர பகுதிகள், ஆறுகள், கால்வாய்கள் இங்கெல்லாம் இது வாழும். கடல் தாவரங்கள், இலைகள், கடல் புல், கடல் பாசி ஆகியவற்றை சாப்பிடும். இது தொந்தரவு செய்யாத மிருகம். இதுவும் அருகி வரும் ஓர் இனமாக மாறி வருகிறது.
மிருகங்களும் அவற்றின் பயன்களும். சில மிருகங்கள் வீட்டில் வளர்க்கப்பட்டு மனிதர்களால் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த மிருகங்களைப் பற்றி இப்போது தெரிந்து கொள்ளலாம். பசு பால் கொடுக்கிறது. காளை மாடு வயலை உழுகிறது, வண்டி இழுக்கிறது. நாய் நம் வீட்டை காவல் காக்கின்றது. பூனை எலியை பிடிக்கிறது, பூச்சிகள் வராமல் நம் வீட்டை காக்கிறது. வெள்ளாடு நமக்கு பாலும் இறைச்சியும் தருகிறது. எருமை பால் தருகிறது, அதன் தோல் பொருட்கள் செய்ய பயன்படுகின்றன. கோழி இறைச்சியும் முட்டையும் தருகிறது. வாத்து இறைச்சியும் முட்டையும் தருகிறது. மீன் உணவாகிறது. கழுதை பொதி சுமக்கிறது. நெடுந்தூரம் பயணம் செய்வதற்கு குதிரைகள் பயன்படுத்தப்பட்டன. இப்போது அவை வண்டி இழுக்க பயன்படுகின்றன. சில யானைகள் பழக்கப்படுத்தப்படுகின்றன. மனிதர்களை ஏற்றிச் செல்ல அவை பயன்படுகின்றன. கடுமையான வேலைகளுக்கும் அவை உபயோகப்படுத்தப்படுகின்றன. மண்புழு செடிகளுக்கான இயற்கை உரம் தயாரிக்க உபயோகமாக உள்ளன. விலங்குகளின் பாகங்கள். ரோமம். பாலூட்டிகளின் தோலின் மீது படர்ந்திருப்பதுதான் ரோமம். இது பாதம். 4 கால் பாலூட்டிகளின் மென்மையான காலடிதான் பாதமாகும். அதில் நகங்கள் இருக்கும். கூர்நகப் பாதம். காலிலோ கையிலோ வளைந்து நுனி கூராக இருக்கும் நகம் கிளா எனப்படுகிறது. இவை பாலூட்டிகள், பறவைகள், சில ஊர்வனவற்றில் காணப்படும். கொம்பு. விலங்குகளின் தலை மீது கூராக வளர்வதுதான் கொம்பு. கடினமாக முளைத்து எழுவதும் கூட கொம்பு என்றே கூறப்படுகிறது. இவை ஆண்ட்லர்ஸ். மான்களின் தலை மீது கொம்பு போல் வளர்ந்திருக்கும் இவை ஆண்ட்லர்ஸ் எனப்படுகின்றன. இது வால். நிறைய பிராணிகளுக்கு வால் இருக்கிறது. இது தும்பிக்கை. யானைக்கு தும்பிக்கை இருக்கிறது. அது கை போல வேலை செய்கிறது. இவை தந்தங்கள். யானைக்கும் வேறு சில விலங்குகளுக்கும் தந்தங்கள் உள்ளன. இதுதான் குளம்பு. குதிரைகள், மான்கள், ஆடுகள், பன்றிகள் போன்ற மிருகங்களுக்கு குளம்பு இருக்கிறது. இது மீசை முடி. நிறைய மிருகங்களுக்கு இந்த முடி இருக்கிறது. இவை உணரும் உறுப்பாக செயல்படுகின்றன. மிருகங்களும் மிருகக்குட்டிகளும். பசுவின் குட்டி கன்று எனப்படுகிறது. சிங்கத்தின் குட்டி சிங்கக்குட்டி எனப்படுகிறது. குதிரையின் குட்டி குதிரைக்குட்டி எனப்படுகிறது. கோழியின் குஞ்சு கோழிக்குஞ்சு எனப்படுகிறது. முயலின் குட்டி முயல் குட்டி எனப்படுகிறது. பன்றியின் குட்டி பன்றிக்குட்டி எனப்படுகிறது. வாத்தின் குஞ்சு வாத்துக் குஞ்சு எனப்படுகிறது. செம்மறியாட்டின் குட்டி செம்மறியாட்டுக்குட்டி எனப்படுகிறது. வெள்ளாட்டின் குட்டி வெள்ளாட்டுக்குட்டி எனப்படுகிறது. நரியின் குட்டி நரிக்குட்டி எனப்படுகிறது. பூனையின் குட்டி பூனைக்குட்டி எனப்படுகிறது. நாயின் குட்டி நாய்க்குட்டி எனப்படுகிறது. கழுதையின் குட்டி கழுதைக்குட்டி எனப்படுகிறது. மானின் குட்டி மான்குட்டி எனப்படுகிறது. கங்காருவின் குட்டி கங்காரு குட்டி எனப்படுகிறது.